புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கவங்க கிட்ட மக்கள் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும், என்னவா இருக்கக்கூடாது? தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலில் அவங்க நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. என்னங்க 2020 தேர்தலில் பெரிய ஏமாற்றம்னா யாருக்குன்னு சொல்லுவீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். இவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்த ஒரு நபரை ஏமாற்றம்னு எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு அது விட்டு விளக்கம் மட்டும் சொல்றேங்க. எதுக்கான ஆட்சிங்கிறது எனக்கு தெரியலையே. விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் மக்களின் கருத்துக்களை கேட்டு, தொண்டர்களின் கருத்துக்களை கேட்டு பெரும்பான்மையான நபர்கள் என்ன முடிவு எடுத்தார்களோ அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் எங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் இணைந்திருக்கிறோம் சொல்ல. உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? சரி, அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்தாரு. அவர்கிட்ட தான் ஒப்பீனியன் கேட்டுக்கணும். அதுக்குள்ள நீ ரிசைன் பண்ணதுக்குண்டான காரணம் என்ன? பார்ட்டி தான் உன்னை தூக்கி பிடிச்சது. விஜயபாஸ்கர் வந்து பார்ட்டி நிறுத்தலைன்னா நீ விஜயபாஸ்கர் ஜீரோ. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்த பெரிய தவறு அப்படின்னா 2026 தேர்தல் என்ன சொல்வீங்க? மே 6ன்னு சொன்னீங்க. மே 8 ஒரு பதிவு இருக்கு. விஜய் ஆட்சி அமைப்பதற்காக உறுதித்தன்மையற்றவர்களையும் இத்தருணத்தை பயன்படுத்தி பிளாக்மெயில் செய்து காரியம் சாதிக்க நினைக்கும் சந்தர்ப்பவாதிகளையும் சார்ந்து இருப்பது பேராபத்தாகவும் பல சமயங்களில் அவமானகரமாகவும் மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து இருக்கு, ஓரிரு இடங்களின் பற்றாக்குறையால் இன்று ஆட்சி அமைக்க முடியாவிட்டாலும் மக்களின் பன்மடங்கு பேராதரவுடன் மீண்டும் நாளை எழ முடியும் என்ற நம்பிக்கையுடன் டிவிகே விஜய் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த பதிவு போட்ட வரைக்கும் அவர் மேல கொஞ்சம் அன்பு இருக்கத்தான் செஞ்சிருக்கு. அது வந்து டெமோக்ராட்டிக்கா, அதுங்க டெமோக்ராட்டிக்கா, அதாவது ஜனநாயகத்தில் ஆட்சிக்காக மட்டுமே ஒரு மனுஷன் வாழ்றதில்ல. சரிங்க. விஜய் அவர்கள் வந்து அந்த நேரத்தில் தடுமாறி ஒவ்வொரு என்ன செய்யறதும் தடுமாறுகிறார். அப்போ நம்ம அப்போ அட்வைஸ் பண்ணுறோம், நீங்கள் இவங்க வீட்டு ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களுடைய கதவுகளையா தட்டுறீங்க, அதே தப்புது, அந்த நடைமுறையே தப்புது. ஏன்னா இங்கே பாருங்கள், கம்யூனிஸ்டுகளோ முஸ்லீம் லீக்கோ விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் எல்லாம் வந்து உங்களை எதிர்த்து கலங்கண்டவங்க. சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அவங்களுடைய இதை தேடி இருக்கக்கூடாது. அதே தப்பு, அதே தியரிட்டிக்கல தப்பு, அதே வந்து ஐடியாலஜிக்கல தப்பு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியுங்க. அவர் என்ன செஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே பாருங்க, அதாவது அவங்க வந்து ஒருவேளை வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்து, அதாவது உடனடியாக இப்போ தான் தேர்தல் வந்தது, உடனடியாக வந்து மறுதேர்தலை சந்திப்பதற்கு இன்னும் காலகட்டம் வேண்டும், அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு 6 மாத காலத்துக்கு ஒரு வருஷ காலத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கிறோம் என்று அவங்களா முன் வந்து கொடுத்துருக்கணும். இவர் போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த ஆதரவை பெற்றதோடு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் சொன்னீங்க கூப்பிடாம எப்படி போவாங்க அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன். இல்லை அது வேறுங்க, அது வேறு. அச்சா, நீங்கள் இவங்கெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆட்சி அவங்க திணறாருல, ஒருவேளை வந்து ஆளுநர் வந்து அதுவே டாக்டிக்ஸாக தப்பு பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இவங்களுடைய எம்எல்ஏ மட்டும் முடிச்சுட்டு நாங்கள் தான் சிம்பிள் மெஜாரிட்டி பார்ட்டின்னு சொல்லியிருந்தாலே வந்து அவங்க ஆளுநர் கூப்பிட்டுருப்பார். இவங்க வந்து 2 கட்சியினுடைய ஆதரவு 5 கட்சி காங்கிரஸை கொடுத்த பிறகு மீதி கொடுக்கலைங்கிற போது அந்த கொஸ்டினே வருது. ஐயா, 8ஆம் தேதி நீங்கள் பதிவு போட்டிருக்கீங்க. பொது வழியில் நீங்கள் போட்ட பதிவு நானும் வாட்சி காமிச்சிட்டேன், நீங்களும் ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்க. இவர் கேட்டுருக்கணுன்றீங்க. காங்கிரஸ் தாவேக்கா கூட போய் எப்போ போய் சேர்ந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? தாங்க அவங்க முதலே போயிட்டாங்க. நீங்கள் பதிவு போடுறது மட்டும் காங்கிரஸ் அங்கே போயிட்டாங்க. இல்லை, அந்த நாங்கள் போகல, அன்னைக்கெல்லாம் போகல. 8ஆம் தேதி அன்னைக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல? இல்லை, 8ஆம் தேதிக்கு முன்னாடியே காங்கிரஸ் தாவேக்கா கூட போயிட்டாங்க. நான் ஏதாவது நிரூபிக்கட்டுமா? அதான் நிரூபிக்கவா? இல்ல, இப்போ வந்து நம்மளுக்கு 2 பேருக்கும் போட்டி இல்லை. போட்டிக்காக இல்லைங்க, நான் இது மக்களுக்கு தெரியுதா சொல்றேன். விஜய் வந்து இந்த முடிவு எடுத்துக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அதாவது 5 இடம் வந்துருச்சு, இன்னும் அவருக்கு தேவையானது மீதி இருக்கு. அதாவது ஒன்றுக்கு கூட மண்டியிடக்கூடாது, ஒரு இடத்துக்கு கூட மண்டியிடக்கூடாது. அவர் என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்ப நான் ஆட்சி அமைக்க விரும்பலன்னு சொல்லி விட்டுட்டு இருக்கணும். ஆட்சி அமைச்சு அப்ப கூப்பிட்டு கூப்பிடலன்னா பேசாம இருக்கணும். அதுக்கு இடையில தான் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதாக ஒரு பேச்சு நடந்தது. அது உண்மைன்னு சொல்லி டைவர்ட் பண்ணுவாங்க. நாங்க வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான ஆட்சி கொடுப்பாருன்னு சொல்லித்தானே மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாரு. ஓகே, இப்போ வந்து நேர்மையான முறையில் அந்த ஆட்சி அமைக்கணும். உங்களுக்கு நீங்க எதிர்த்து யாரை கலங்கன்னீங்க? திமுக பிஜேபிக்கு எதிராக, பாசிச பிஜேபிக்கு எதிராக கட்டி அமைத்து விஜய் ஆட்சிக்கே வரக்கூடாது என்ற நோக்கத்தில் அவர்கள் வந்து அவங்க செயல்பட்டுருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் அந்த முகாமில் இருந்து நீங்கள் எதுக்கு ஆதரவு தேடுறீங்க? இன்றைக்கி அது மட்டும் இல்லை,
இன்னைக்கு வந்து அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வந்து நீங்க வந்து ஒவ்வொரு உறுப்பினராக நீங்க வந்து இப்போ ராஜினாமா பண்ண வைக்கிறது சேர்க்கிற முறையில் என்ன ஜனநாயக முறை இது? திரு கிருஷ்ணசாமி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, இப்போ வரைக்கும் நான் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கேன். 2026 தேர்தலில் எங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை அதிமுக கொடுக்கல, அதன் காரணமாக எங்கள் கட்சி நிர்வாகிகள் கிட்டலாம் பேசணும், அவங்க எடுத்த முடிவின் அடிப்படையில் நாங்கள் வந்து தனித்து போட்டிக்கிட்டோம், இன்றைக்கும் அந்த முடிவில் நான் சரின்னு நான் நிற்கிறேன்னு நேர்கள் முன்னாடி சொன்னீங்க. முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர், முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் மக்களின் கருத்துக்களை கேட்டு, தொண்டர்களின் கருத்துக்களை கேட்டு பெரும்பான்மையான நபர்கள் என்ன முடிவு எடுத்தார்களோ அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் எங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் இணைந்திருக்கிறோம் சொல்ல. உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? சரி, அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு, அதிமுக கொடுத்தாங்க. இல்லை, அதிமுக யார் கொடுத்தது? எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்தாரு. அவர்கிட்ட தான் ஒப்பீனியன் கேட்டுக்கணும். அவர்கிட்ட தானே எனக்கு முரண் இருக்கு, அவங்க எடுத்த முடிவுகள் தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க இங்க பாருங்க, என்ன முரண்? சொத்து வந்து அப்பாவுடைய சொத்து யார்கிட்ட போய் கேட்கணும்? எதிர் வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்பீங்களா? ஆலோசனை கேட்பீங்களா? அப்பாவுடைய சொத்துனா அப்பா கிட்ட தானே கேட்கணும். இல்லை, இப்போ இது அப்பாவோட முரண்பாடு தான் அப்பா கிட்ட தானே பேசணும், பிள்ளையோட முரண்பாடு பிள்ளையோட தானே பேசணும். நீங்க வந்து உங்களுக்கு வந்து இது அத்தாச்சி கொடுத்ததாரு, இரட்டை ரயில் போட்டியிடுவது அத்தாச்சி கொடுத்ததாரு. சரி, இன்னைக்கு எந்த சிக்கலும் இல்லாம ஆட்சி அமைக்க நீங்க மாறக்கூடாது, நீங்க டைவர்ட் பண்ண. அதாவது வந்து விஜயபாஸ்கருக்கும் அவருடைய எந்த வேட்பாளர்கள், அதிமுகவுடைய வேட்பாளர்கள், அதிமுகவுடைய வேட்பாளர்கள் அவங்களுக்கு வந்து அபிஷியலா அதிகாரபூர்வமா கைது போட்டு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க வந்து அவரிடத்துல இருக்கணும். அவர் சொல்ற அந்த கட்சியில வந்து நீங்க விளையாட்டு கிடையாது. இந்திய அரசியல் சாசனத்தினுடைய விதிப்படி அமைக்கப்பட்ட கட்சி, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியினுடைய வேட்பாளர் நிறுத்தப்படுற போது எடப்பாடி பழனிசாமியுடைய தயவு தேவைப்படுது. அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வந்த பிறகு நீங்க வந்து கீழே இருக்கிற சாதாரண கட்சியாக கட்டியும் ஒன்றிய கட்டியும் வேறு கட்டியும் நீங்க ஒப்பீனியன் கேட்பீங்களா? இதுதான் வந்து ஜனநாயகமா? உங்கள் மீது மக்கள் நல் மதிப்பு வைப்பதற்கான பதிலாக இதை நான் பார்க்குறேன். ஏன்னா சட்டப்பேரவை தேர்தல் அப்போ உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கலன்ற ஒரு கடும் கோபம் இருந்தாலும் இன்றைக்கி நடக்கிறதுல எனக்கு அவர் பக்கம் நியாயம் இருக்கிறதா படுது, எடப்பாடி பழனிசாமி பக்கம் நியாயம் இருக்காப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத மக்கள் பெருமதிப்போடு உங்களை பார்ப்பாங்க. அது எனக்கு உள்ளே போக விரும்பலை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், தாவேக்கா ஒரு நிலையான ஆட்சி அமைப்பதற்கான எல்லா அம்சங்களும் இப்போ இருக்கின்ற பட்சத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி இவங்க எடுத்த முடிவுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு இடத்துல வருங்க. சரி, தாவேக்காவுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் எப்படி ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்கு? எது இது பாருங்க, மெஜாரிட்டி இல்லை, அதாவது தங்களுடைய கட்சி தாவேக்காவா மற்றவங்களுடைய தயவில் வந்து இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுக்காக இன்னொரு கட்சியை உடைக்காதீங்க, அது ஜனநாயகத்துக்கு நெறிமுறைக்கு மாறானது, அதிகாரத்தை பயன்படுத்தி ஆசை வார்த்தைகள் காட்டி இழுக்காதீங்க அப்படிங்கிறதா. அதுக்காகத்தான் ஆளுநரிடத்தில் போய் நாங்கள் வந்து மனு கொடுத்து இந்த மாற குதிரை பேரங்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் ஒரு புதிய கலாச்சாரம் உருவாக்கப்படுகிறது. ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தோம்னா இங்கே ரிசைன் பண்ணிட்டு நம்ம வந்து எம்எல்ஏ ஆகிட்டா வாரிய தலைவராகலாம், அமைச்சராகலாம் என்ற இந்த ஆசை வார்த்தைகளை தான் ஜனநாயகத்தில் வந்து தவறானது. 2 மாதம், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடந்தது, மே மாதம் 4ஆம் தேதி ரிப்போர்ட்டு அந்த ரிசல்ட் வந்தது. அதுக்குள்ளே நீ ரிசைன் பண்ணதுக்குண்டான காரணம் என்ன? நீ மக்களுக்கு சொல்ல கடன்பட்டிருக்கிற. கட்சிக்கு வந்து நீ ஹேவ் டு கிவ் ஆன்சர் ஃபார் பார்ட்டி தான் உன்னை தூக்கி பிடிச்சது. விஜயபாஸ்கர் வந்து பார்ட்டி நிறுத்தலைன்னா நீ விஜயபாஸ்கர் ஜீரோ. மூத்த அரசியல்வாதியா நீங்க சம்பந்தப்பட்டவங்களை பத்தி செய்தியாளர்கள் சந்திப்புல நீங்க இத்தனை ஆண்டுகள் இதுல பயணிக்கிறீங்க, இப்படி செஞ்சது நியாயமா, இது ஜனநாயகத்துக்கு வரம்பு மீறல் கிடையாதா அப்படின்னு நீங்களேவா ஒண்ணு உங்க மூலமா தான் பேசுறேன். இப்ப சொல்றீங்கல்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல தாவேக்கா தான் உங்களுக்கு நிர்பந்தம் கொடுத்துச்சு, அழுத்தம் கொடுத்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல சான்று இருக்காங்க வந்து ஏன்னா மறுக்கிறாங்க, அவங்க மறுக்கிறாங்க, ஒரே நிமிஷம் அவசியம் இல்லைங்க, நாங்க அவசியம் இல்ல. ஒரு வீட்டுல நகையை கொள்ளையடிச்சாலும் குற்றம், அந்த கொள்ளையடித்த நகையை கொண்டு விற்கிற போது இது கொள்ளையடிக்கப்பட்ட நகை என்பதை வாங்கியதும் குற்றமா இல்லையா? ஆமா ஆமா, அதேதான். அது அதுக்கு இதுக்கும் ஒன்னா பொருள், ரெண்டும் ஒண்ணுதான். அதனால வந்து தாவேக்காவிலிருந்து வரக்கூடியவர்கள் ஆதாயத்துக்காகத்தான் வருகிறார்கள். அந்த கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு, அந்த கட்சியினுடைய பொறுப்பில் ராஜினாமா செய்துவிட்டு நம்மிடத்திலே வரக்கூடியவர்கள் ஆதாயத்துக்காகத்தான் வருகிறார்கள் என்று தெரிந்த பிறகு அதை நிராகரிக்க வேண்டிய பொறுப்பில் இடத்தில் வந்து விஜய் அவர்கள் இருக்கிறார். அதை செய்யணும். அரவணைச்சு யார் வந்தாலும் இல்ல நீங்க எனக்கு வேண்டாம், அதாவது யார் வந்தாலும் நீங்க எதுக்கிறது இல்லை.
நீங்க வந்து இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அந்த குதிரைகள் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுது. இப்ப எதுக்கு வேற குதிரை எல்லாம் வேண்டாம். இல்ல எனக்கு மக்களுக்கு நீங்க வேற குதிரை எல்லாம் இந்த விஜயபாஸ்கர் குதிரை, இந்த விஜயபாஸ்கர் குதிரை, இந்த மரகதம் குதிரை, அந்த இசைக்கு சுப்பையா குதிரை, இந்த குதிரைகள் தான் தேவைப்படுது தவிர உங்களுக்கு வேற குதிரை தேவைப்படல. மரகதம் குமரவேல் இருந்து இசைக்கு சுப்பையா எல்லாம் சொன்னீங்களா, தொடக்கத்திலே அவங்க விலகி வந்துட்டாங்க. அதுக்கு நான் சொல்றது இது முடிச்சிடறேன். ஆனா இன்னைக்கு நிலையான ஆட்சி அமைப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இருந்த பிறகு வர்றவங்களையும் இவங்க தான் கூப்பிடுறாங்கன்னு எதன் அடிப்படையில் சொல்றேன்? ஏன்னா இவங்க மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேயுமே அதுக்கான சான்று இல்லை. செய்தியாளர்கள் சந்திப்புலையும் சொல்றாங்க, நாங்க விருப்பப்பட்டு தான் போனோம், நாங்க சொன்னது எதுவுமே கேட்கல, எப்ப 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு சொன்னாங்களோ அப்பவே எங்களுக்கு வந்து மனசு விட்டு போச்சு அப்படின்லாம் செய்தியாளர்கள் சந்திப்புல. ஏன் மன்னிப்பு எழுதி கொடுத்தீங்க? ஏன் மன்னிப்பு எழுதி கொடுத்தீங்க? உங்க மூலமா அந்த கேள்வி அவங்க முன்னே வைக்கிறோம். ஏன் மன்னிப்பு எழுதி கொடுத்தீங்க? நீங்கள் வந்து உங்கள் மேலே வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் நீங்கள் எடுத்து ஓட்டு போட்டாங்க. அந்த 13ஆம் தேதி அன்னைக்கு நடந்த வாக்கெடுப்பில் 25 பேர் 22 பேர் எக்ஸாக்ட் நம்பர் தெரியாது போய் ஓட்டு போட்டாங்க. அவர்கள் வந்து எங்களுடைய கொறடாவினுடைய உத்தரவை மீறி வாக்களித்தார்கள் என்பதற்காக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகத்தில் ஒரு லெட்டர் கொடுத்தார், இவங்கெல்லாம் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சபாநாயகரை சரியாக எடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு இந்த இவ்வளவு பிரச்சனையே கிடையாது. சரி, அப்புறம் அதுக்கு பிறகு மன்னிப்பு எழுதி கொடுத்த விட்டு வராங்க. மன்னிப்பு எழுதி கொடுத்த பிறகு மீண்டும் வந்து ரிவர்ஸ் ஆகி போறீங்க. இதெல்லாம் நாணயமில்லாத முடியுது. அந்த மக்கள் மத்தியில் ஏமாத்துறது இல்லையா? இதெல்லாம் என்ன அரசியல்? இப்படி இருக்கக்கூடிய நாளைக்கு உங்ககிட்ட மட்டும் விசுவாசமா எப்படி இருப்பாங்க? ஏன் விஜய் அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு? இது முதலமைச்சர் ஏன் விஜய் அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு? முதலமைச்சர் நீங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க இந்த நல்ல ஆட்சி தான் கொடுக்கணும். எல்லாருமே தூய ஆட்சி தான் நினைக்கிறீங்க. தூயத்துக்கு பொருள் என்ன? தூய என்பதற்கு பொருள் என்ன? இது மாதிரி அழுக்குப்படுத்தவங்க எல்லாம் அந்த அழுக்கு மூட்டைகள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து தோளில் போட்டுக்கிறது உங்க வேலையா? இதுக்காகத்தான் மக்கள் உங்களை வந்து உட்கார வச்சாங்களா? குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் எல்லோரும் குற்றவாளிகள். இது அது வேற. இன்னைக்கு வெறும் உங்க மேல மூட்டை இருக்குதா இல்லையா? அழுக்கு மூட்டை இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. அது கிளி சுத்தி இருக்கிற. அதாவது நான் இதையும் சொல்லிடுறேன், எந்த கட்சியில குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சார். இங்கே வந்து இப்போ நம்ம எதை பேசுகிறோம்? ஷார்டேஜ் ஆஃப் எம்எல்ஏஸ். தாவேக ஆட்சிக்கு ஷார்டேஜ் எம்எல்ஏஸ். இன்னைக்கு அது இல்லைங்க. நான் அதுக்கு தான் திரும்ப சொல்றேன், ஷார்டேஜ் எம்எல்ஏஸ். நீங்க எம்எல்ஏ, அதனால வந்து அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் போய் அந்த இடத்த காலி பண்றாங்க, அந்த இடத்த காலியா உருவாக்குறாங்க. அந்த இடத்தில் வந்து ஆளுங்கட்சியை பயன்படுத்தி வந்து அது மீண்டும் வெற்றி பெற்று தன்னுடைய அப்சல்யூட் மெஜாரிட்டிக்காக பண்றாங்க. இதான அரசியல், இதான இன்னைக்கு இருக்கிற இது. ஏன் சுத்தி வச்சு பேசணும்? சரி, இடைத்தேர்தல் அவங்களே போட்டிக்கிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த கேள்விக்கு வருவோம். இப்ப நீங்க உங்க நிலைப்பாடு ஆளுநர்கிட்ட இடைத்தேர்தல் நிறுத்தி வைக்கணும்னு மனு கொடுத்துருக்கீங்க. நான் உங்க கடிதத்தை படிச்சுட்டேன், கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே நீதிமன்றம் 5 இடத்துக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு கூடாது, தேர்தலை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த தடை நாளை நீக்க கூட படலாம். ஆனா நீங்க தலையிட்டு, யாரு ஆளுநர் தலையிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க வந்து பரிந்துரை செய்யணும் அப்படின்னு நீங்க கொடுத்த கடிதத்துல இருக்கா இல்லையா? அப்சல்யூட்லி ஆமா. இப்போ நீங்க சொல்லுங்க, இடைத்தேர்தல் நீங்க போட்டியிட போறீங்களா? இல்ல அதையே இப்ப பேசணும். இடைத்தேர்தல் வந்தனா இடைத்தேர்தல் போட்டி எடுத்துட்டாங்கணும். இல்ல நீங்க அதை நிறுத்த சொல்றீங்க. இங்க பாருங்க, நான் இது கேள்வி வேறு, அது பதில் வேறு. அதாவது ரெண்டே கிளப் பண்ணக்கூடாது. நான் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று சொல்லுவது தமிழ்நாட்டில் ஒரு தவறான முன்னுதாரணம் ஏற்படுத்தப்படுகிறது. இது மாதிரி வந்து கொத்து கொத்தாக அல்லது வந்து ஒரு முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா என்று போனால் தமிழ்நாட்டில் எந்த விதமான அந்த பகுதியில் வளர்ச்சி பண்ணி நடக்காது. தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தேர்தலில் வந்து 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா செலவழித்து ஒரு தேர்தல் நடத்துகிறாங்க. அப்போ இவங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் செலவழிக்க. நீங்கள் இப்போ தான் பேசுனீங்க, 13 லட்சம் கோடி ரூபா கடன், ஒவ்வொருவருடைய தலைமையிலையும் 1,28,000 ரூபா சுமத்தப்பட்டிருக்குது. அப்படியெல்லாம் நீங்க பார்க்கக்கூடியவர் இது மாதிரி வந்து இடைத்தேர்தல் நடத்துவது மூலமாக மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படும். ஏன் திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதை சிந்திச்சு சரி, அது அப்ப அவங்ககிட்டே வாங்கிக்கலாமா? அடுத்தது சரி, இந்த உத்தரவு போறாங்கல்ல, நாங்கள் இனிமேல் வந்து தாவேக்காவில் ஒரு பஞ்சாயத்து தேர்தல் பொறுப்பும் கூட கேட்க மாட்டோம். நாங்கள் வந்து தாவேக்காவுடைய தலைமை ஏற்று அவர் அண்ணனை நிரந்தரமான முதலமைச்சராக பார்க்கறதுக்காக மட்டும் தொண்டனுக்கும் தொண்டராக மட்டுமே இருந்து பணியாற்றுவோம்னு சொல்வதற்கு அவன் தயாராகிறாங்களா? ரெண்டாவது, நீங்கள் அடுத்த கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் வந்து இடைத்தேர்தல் தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும். ஏன்னா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டத்தை பைபாஸ் பண்ணுறாங்க அல்லது வேறு டைவர்ஷன் எடுக்கிறாங்க. எப்படி தனியாக அந்த கட்சியிலிருந்து நேராக போனால் கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடுது, எனவே பதவி இழப்பு நடக்குது. அதனால் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு புதிய ரூட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆச்சுங்களா. ஸோ இந்த ரூட்டுக்கும் பிளாக் பண்ணுறதுக்கு வரையிலும் மத்திய அரசாங்கம் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை வலுப்படுத்துகின்ற வரையிலும்
சர்க்கமெண்ட் பண்ணி போகாமல் எங்கே சுற்றி வளைச்சு போகாமல் இருக்கிறவர்களும் இடைக்காலமாக இந்த நிறுத்தி வைங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததுக்குண்டான காரணத்தை கண்டுபிடிக்கணும். இதற்குள்ள நடந்திருக்கிறது உண்மை என்ன கண்டுபிடிக்கணும், ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதுக்காக நாளைக்கு இடைத்தேர்தலில் வந்துருச்சுன்னா அதுக்காக புதிய தமிழ் சொல்லணும், அது வேறு தளம் வேறு களம். இப்படி இந்த பிரச்சனைக்கு மட்டும் தீர்வானுங்க. நான் கேட்டதுக்கு என்ன காரணம்னா, ஐயா வந்து தெளிவாக கொடுத்துருக்கீங்க நிறுத்தணும்னு. ஒருவேளை வந்துச்சுன்னா அதில் நீங்கள் போட்டுருக்கீங்களா? அதே இரண்டாவது கேள்வி. நீங்கள் இதை வந்து சேர்க்க வேணான்றீங்க, நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு அடுத்ததான் என்ன கேள்வி இருக்குன்னா, நீங்கள் இத்தனை ஆண்டுகளில் ஆளுநருக்கு எதிரான நீங்கள் வச்ச கருத்துகள் இருக்குது. பல காலங்களில் கடந்த கால அரசியலில் சொல்கிறேன், ஆளுநருக்கு எதிராக சொன்ன கருத்துகள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் நாட்டுக்கு, அதாவது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்று சொன்ன திமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்கோ அதே நிலைப்பாட்டில் தான் நீங்களும் இருக்கீங்கன்றது கடிதம் பார்க்கும்போது தெரியுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஜனநாயகம் எங்கேயுமே வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் நான் போய் பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க. கடந்த காலத்தில் தேவையில்லாத ஆளுநர் இப்போ மட்டும் எப்படி தேவை? நான் புதிய தமிழகத்தின் நிலைப்பாடு அப்படி இல்லை. ஆளுநர் அவர்கள் தலையிட வேண்டிய தலையிடாத போது மட்டும்தான் புதிய தமிழகம் கண்டிச்சிருக்கிறத தவிர, தமிழ்நாட்டில் என்ன இந்தியா வந்து இட் இஸ் நாட் டோட்டல் அமெரிக்காவை போல் அமைஞ்ச நாடல்ல. இது வந்து ஒரு யூனிஃபைடு கண்ட்ரி ஆச்சுங்களா. பல்வேறு இனம் மொழிப்பட்டது. இந்தியா வந்து மாநிலங்களாக பிரித்து ஆளப்பட வேண்டுமே தவிர மாநிலங்கள் தனி நாடாகவும் அது இந்திய தனி நாடாகவும் அப்படி இல்லை. ஸோ அப்படி இருக்கிற போது மாநில கவர்னர்களுடைய இருப்பு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது புதிய தமிழ் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் கவர்னர்கள் வந்து ஆளுங்கட்சியோடோ அல்லது வந்து பாராமுகம் இருக்கின்ற பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக கூட தனி ஒரு நபராக கூட வந்து நாங்கள் வந்து குரல் கொடுத்துக்கிறோம். அது வேறு பிரச்சனை. அது வந்து ஆளுநரே கூடாது என்பதுக்காக இல்லை. இப்படி ஆளுநர்கள் அவர்கள் ரிசீவ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறாங்க. நாம் வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல் சம்பவங்களை வந்து அவர் தான் தலையிட முடியும் என்ற இடத்துல போய் மனு கொடுக்குறோம். அதனால் வந்து எங்களுடைய நிலைப்பாடு எந்த காலத்திலும் ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு கூடாது என்ற நிலைப்பாடு மற்றவர்களைப் போல எங்களுடைய நிலைப்பாடு இல்லை. சரி, முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசும்போது அடுத்த 6 மாதத்தில் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருந்தார் 6 மாதம் கூட நீடிக்காதுன்னு. அது முதலே சொல்லிட்டாரு. சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பு மறுபடியும் சொல்லியிருக்கா அனிதா ராதாகிருஷ்ணன். இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் ராஜேந்திர பாலாஜி பேசும்போது சொல்கிறார், மு.க. ஸ்டாலின் கோபம் வந்தாக்க இந்த ஆட்சியே இருக்காது, அவர் கோபம் வரும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்ன இதே வாசகத்தையே சொன்னார், சொல் மாறாமல் அப்படியே சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் எதுக்கு சொல்ல முடியும்? அவங்க ஒவ்வொருத்தர் தமிழ்நாடு வந்து 1000 கிலோமீட்டர் நீளம் 1000 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஸ்டேட்டு. நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சி இருக்குது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்க மேடை போட்டு பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அது ஏதாவது வந்து ஒரு முக்கியமான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை பாதிக்கக்கூடியதாக இருந்தால் பேசுகிறத வர ரிட்டாரிக்கு மேடையில் பேசக்கூடிய பேச்சுகளுக்கெல்லாம் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லோருடைய கருத்துக்கும் கருத்து சொல்ல இயலாது. புதிய தமிழகம் கட்சி இந்த ஒரு விஷயத்துக்கு பாராட்டப்பட வேண்டியதுன்னு எதுவும் சொல்லுவீங்க? எல்லா விஷயத்துக்கும் தமிழ்நாட்டில் எந்த விதமான அரசியல் பிரதிபலனையும் எதிர்பாராமல் தொடர்ந்து வந்து மக்களுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து புதிய தமிழகம் கட்சி தான். தொடர்ந்து கடந்த 30 ஆண்டு காலமாக இஷ்யூஸில் எந்த இஷ்யூ விட்டு கொடுக்காம, அதில் லாபம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், புதிய தமிழகம் மட்டும்தான் அரசியல் லாபத்தை கணக்கிலே கொள்ளாமல் சமூகப்பற்றோடு மக்கள் பற்றோடு வந்து இன்னைக்கு வந்து களத்தில் நிற்கிற கட்சின்னா ஒரே கட்சி புதிய தமிழகம். ஒரு ஆசிரியனுக்கு எல்லா மாணவர்களும் முக்கியம் தான், அது இல்லைன்னே சொல்ல, குறிப்பிட்ட ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கேட்குறேன். புதிய தமிழகம் பாராட்டப்பட வேண்டுமானால் இந்த ஒரு குறிப்பிட்ட காரணம்னு ஏதாவது சொல்லுங்கன்றேன். கடந்த 30 வருஷமாக அரசியல் எடுத்துட்டிங்கன்னா அன்காம்ப்ரமைஸ், அதாவது வந்து சமரசம் இல்லாமல் அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி புதிய தமிழகம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்த பெரிய தவறு அப்படின்னா 2026 தேர்தல் என்ன சொல்லுவீங்க? இல்லை, தேர்தலுக்கு அது மொத்தமாக வந்து அவருடைய கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிராக இருந்த மனநிலையை அவர்கள் வந்து சரியாக கணக்கிலே கொள்ளவில்லை. வந்து அதே போல் பல கூட்டணி கட்சிகள் இருந்தவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் என்பதை வந்து அவர் உணர தவறிட்டார். வெற்றி வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தவற விட்டதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து அபரிதமாக வந்து தன் மீது நம்பிக்கை, ரெண்டாவது வந்து வலுவான ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு தவறிய மிகப்பெரிய வரலாற்று பிழை. முதல் தடவையாக தேர்தலை சந்தித்து உடனடியாக ஆட்சிக்கு வந்த இந்த தலைமை மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சுருக்கமாக? டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இருக்கும். அது அவங்களே திரும்ப சொல்லிட்டே இருக்காங்களே, எங்கள் ஆட்சி வந்து எப்பவுமே வெளிப்படைத்தன்மையோட இருக்கும், இனிமேல் ஊழல் அதுக்குண்டான எந்த விதமான முதலமைச்சரே தொடர்பில்லை. முதலமைச்சருடைய நோக்கம் என்ன, எங்கே தமிழ்நாட்டு மக்களை அடத்தி செல்கிறார் என்பதற்கு உண்டான எந்த விதமான வியூ பாயிண்ட்டும் எதிலிருந்து எடுத்துக்கிறது? மூத்த அரசியல்வாதியாக உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு அறிவுரை சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க?
உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஹேஸ் டு அவர் வந்து இன்னும் நீண்ட நெடிய பயணம் பண்ணணும். எதிர்கட்சி தலைவர் ஆக்கிக்கிறாங்க. அந்த தக்க வைத்திருக்கு இன்னும் தூரம் நெடுதூரம் பயணிக்கிறோம். புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கவங்க கிட்ட மக்கள் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும், என்னவா இருக்கக்கூடாது? தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலில் அவங்க நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. என்னங்க 2020 தேர்தலில் பெரிய ஏமாற்றம்னா யாருக்குன்னு சொல்லுவீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். இவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்த ஒரு நபரை ஏமாற்றம்னு எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு அது விட்டு விளக்கம் மட்டும் சொல்கிறேங்க. எதுக்கான ஆட்சிங்கிறது எனக்கு தெரியலையே. மக்கள் எல்லாரும் சேர்ந்து, நீங்கள் சரி எல்லாரும் சேர்ந்து இல்லை, பெரும்பான்மையான நபர்கள் தேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அது மக்களுக்கான ஏமாற்றம். அதாவது நான் விரும்பினது என்னுடைய உரிமை இருக்குது, உங்களுக்கான ஒரு உரிமை இருக்குது. நீங்க உரிய அங்கீகாரம் கிடைக்கல, தனியா நிக்கிறதுன்றது உங்க உரிமை இல்லையா? அதே மாதிரி எனக்கு ஒரு உரிமை இருக்குல்ல. அதாவது அதை எப்படி தப்புன்னு சொல்ல? அதாவது நீங்கள் வந்து இவர்களால், அதாவது இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அதுக்கு தகுதியானவர்கள், அதுக்குண்டான முன் அனுபவம் இருக்கக்கூடியவர்களை இந்த மக்கள் நம்பி வாக்களித்திருந்தால் சரியா. 77 அன்னைக்கு எம்ஜிஆருக்கும் முதல் தடவை தானேங்க. அப்பயும் வந்து கலைஞர் நிறைய விமர்சனம் முன்வைக்க தான் செஞ்சார். ஆனால் ஆட்சி அடுத்தடுத்து அவர் உசுரோட இருக்கிற வரைக்கும் எதில் யாரும் உட்காரவே முடியலையே. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பஞ்சாயத்து தலைவராக இல்லாத கூட நேரடி எப்படி முதலமைச்சராகிறது? உள்ளாட்சி தேர்தல் ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்காங்க. இல்லை, ஒரு உள்ளாட்சி மன்ற தலைவராக, ஒரு ஒன்றிய கவுன்சிலராக, ஒரு மாவட்ட கவுன்சிலராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட அனுபவம் இல்லாதவர்கள். திரு கிருஷ்ணசாமி கட்சி எப்போ தொடங்கினாரு, எப்போ சட்டமன்ற உறுப்பினராக ஆனார்? நான் வந்து 1976 மிஸ்ஸாவில் மாணவனாக இருந்தபோதே போயிருக்கிறேன். 96 தான் சட்டமன்ற உறுப்பினர். இல்லை நான் சொல்கிறேன் ஆச்சுங்களா. அதுக்கு முன்பாக நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆச்சுங்களா. 1984 நாடாளுமன்ற தொகுதியில், பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறேன் ஆச்சுங்களா. அதுக்கு பிறகு எத்தனையோ பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறோம். 96 வந்து நாங்கள் வந்து போட்டியிட்டோம், வெற்றி பெற்றோம். இப்போ இவ்வளோ களப்போராட்டங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு வரைக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்காத போது புதுசாக வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குமோ? என்ன அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கல? தனியார் நீங்கள் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கூட அது வேறு. அது வந்து அதாவது இந்த தேர்தல் முடிவுகளை வைத்தோ, தேர்தல்களை வெற்றிகளை வைத்தோ வந்து ஒரு மனிதனுடைய, ஒரு கட்சியினுடைய வெற்றியை கணக்கில் கொடுக்கூடாது. வரலாற்றில் வந்து எந்த கட்சி என்ன சாதிச்சிருக்குங்கிறது எவிடன்ஸ் கொடுக்க முடியும். இவங்க இன்னும் 5 வருஷத்துக்கு இருந்தாலும் கூட ஒன்றும் கொடுக்க முடியாது. அரசாங்கத்துடைய பணத்தை எடுத்து செலவு செய்து செய்யக்கூடிய சாதனைகள் கிடையாது. அவங்க தனிப்பட்டவராக வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன தொண்டாற்றிக்கிறாங்க. அந்த வகையில் எங்களுக்கு நிகர் நாங்கள் தான். புதிய தமிழகத்துக்கு நிகர் புதிய தமிழகம் தான். அந்த ஒரு விஷயத்துல உடன்பட்டு போறேன். மாஞ்சோலை வந்து உங்க அளவுக்கு குறிப்பா மாஞ்சோலை நான் ஏன் திரும்ப சொல்லுவேன்னா, அதோட வரலாறு முழுக்க நான் படிச்சிருக்கிறனால நான் திரும்ப சொல்றேன். அதுல சொல்றேன், எல்லாருமே அரசியல் கட்சியா தொடங்கி ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாங்க பணத்தை எடுத்து செய்யறது பெரிய பேர் இல்லைன்றீங்க. அப்ப புதிய தமிழக மக்களுக்காக தன்னுடைய சொந்த கட்சி நிதியை எடுத்து என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னு ஒரு கேள்வி. எங்கிட்ட எந்த நிதி இருக்குது? வந்து பஞ்சைகளாக, பரட்டைகளாக, தலைக்கு எண்ணெய் இல்லாமல், காலுக்கு செருப்பு இல்லாமல், ஆண்டுக்கு 2 வேட்டி கூட எடுத்து கட்டுவதற்கு வழி இல்லாத மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கூடிய கட்சி புதிய தமிழகம் கட்சி. அந்த மக்களை வந்து சுயமரியாதை உள்ள மக்களாக, கூனிக்குறி கிடந்த மக்களை வந்து இன்னைக்கு நெஞ்ச நிமித்தி வாழ வச்சுக்கிறோம். அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். அக்கனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தமிழறி மணியன் சொல்லியிருக்கிறாரோ அந்த புத்தகத்தில் இருந்தது அப்படியே நீங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட இவ்வளவு பொறுமையாக மக்களுக்கு எதை சொல்லணுமோ, என்ன கேட்டாலும் சரி நீ கேளு, ஜனநாயக உரிமை இருக்கிறது, அதற்கான இடத்தையும் கொடுக்கிறேன், என் நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்றத பறைசாற்றும் விதமாக அவ்வளோ கேள்விக்கும் பொறுமையாக பதில் சொல்லுங்க. நிகழ்ச்சியில் பங்கு கொண்டவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.